நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ நண்பர்கள் புத்தகத்தை படிச்சுட்டு கருத்து சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு படைப்பாளனுக்கு வேறு என்ன வேணும்? ரெண்டு மகிழ்ச்சி எனக்கு. ஒன்று, தமிழ்நாட்டிலேன்னு இல்லை, இந்தியாவிலையும் உலகத்துலேயும் அடிப்படையான மனித முன்னேற்றத்திற்கானது கல்வியும் மருத்துவமும் தான். ஆனால் அதைத்தான் வியாபாரமாக்கிட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறேன்ட்டு இது ரெண்டையும் விலை உயர்ந்ததாக மாற்றிட்டாங்க. அதனால் ஒரு வகையில் கல்வித்துறையை சேர்ந்த நானும் மருத்துவத்துறையை சேர்ந்த நண்பர்களும் சேர்ந்து ஒரு பணியில் இறங்கி என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இவ்வளவு தூரம் எழுதுனது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றியையும் வாழ்த்துக்களையும் அத்தனை நண்பர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நான் தனித்தனியாகவும் அந்த பதிவிடுறதுலையே செய்வேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே நான் செய்கிறேன். பொதுவாக நான் சொல்ல நினைக்கிறது, மருத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இதை எழுதியிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உடல் மொழியும் கல்வி மொழியும் சரியாக புரியப்படாமல் குழம்பி கிடக்கிற நாட்டில் மருத்துவத்துறையில் இருந்துக்கிட்டு படிக்க ஆரம்பித்து புத்தகத்தை வாசிக்கிறது, அதுவும் கல்வி சார்ந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கிறது, அதை பற்றி கருத்து சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுதான் எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இதை வழிநடத்தின ஹீலர் நண்பர்களுடைய அறம் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, குறிப்பாக அருமை தோழர் உமர் அவர்களுக்கும் அந்த நிர்வாகத்துறையில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எழுதினவங்களில் நிறைய பேர் உள்வாங்கி எழுதியிருக்காங்க. எனக்கு அதான் ரொம்ப மகிழ்ச்சி. பக்கமாக ஒவ்வொரு கட்டுரையை பற்றியுமா எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பாதி கட்டுரை தான் படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னவங்களும் அவங்க வியூவிலேருந்து நிறைய எழுதியிருக்காங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, வெறும் பாராட்டுங்கிறது எப்போவுமே பயன்படாது. வெறும் பாராட்டுங்கிறதும் வெறும் திட்டுங்கிறதும் ஒன்று தான். என்ன இப்படி இந்த புத்தகத்தை போய் மார்க் வாங்க வேணாங்கிறாரு அப்படின்னு மேம்போக்காக புரிஞ்சுக்கிட்டு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம நண்பர்கள் இப்படி யாரும் சொல்லலை. அது எனக்கு என்ன ஒரு சின்ன கருத்துனா, நான் உண்மையிலேயே மார்க் வாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மார்க் வாங்கணும், முதல் மார்க் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன். நிறைய நண்பர்கள் கொஞ்சம் அதை சரியாகவும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க. எனக்கு அதில் ஒரு இது இருக்குது. ஆனால் படித்தவங்க ஒவ்வொரு துறையை பற்றியும் எனக்கு இந்த கருத்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி. உடன்பாடு இல்லைன்னு அவங்க சொன்னதில் சில கருத்து எனக்கும் உடன்பாடு இல்லைன்னா கூட அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், நேர்மையாக சொல்லியிருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். சிலது அவங்க சொன்னதை நானும் ஏற்றுக்கிறேன். இப்போ தேர்வு முறையில் எனக்குமே இன்னும் தெளிவில்லை, குழப்பமாக தான் இருக்குது. என்ன மாற்றணுங்கிறது மட்டும் தெரியுது. தேர்வு முறை தான் அடிப்படையில் பாடத்திட்டத்தையே குழப்புற அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது. அதை பற்றி நிறைய பேர் இப்போ சிலபஸை பற்றி பேசினவங்க கூட, பாடத்திட்டத்தை பற்றி பேசினவங்க கூட தேர்வு முறையை பற்றி பேசலை. அதனால் நான் முன் வச்ச கருத்துக்கள் சிலது இன்னும் தெளிவில்லாமல் இருக்குன்னு நண்பர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். அதே போல் இந்த புராண கதைகளை மறுவாசிப்பு செஞ்சது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் நான் அதையா எப்படி என் கருத்தை அவங்க ஏற்றுக்கணும்னு நான் வற்புறுத்தலையோ, அது மாதிரி அவங்க கருத்தை நானும் ஏற்றுக்கணும்னு வற்புறுத்த மாட்டாங்க நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு ஆரோக்கியமான விவாதம் மாதிரி நிறைய பேருடைய கருத்துக்கள் இருந்தது தான் ரொம்ப மகிழ்ச்சி. 262 பேருக்கும்போது நான் மலைச்சு போனேன். நண்பர் பாரூக் உட்பட நம்ம வந்திருந்த நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டது என்னென்னா, இந்த 3ங்கிறதெல்லாம் உண்மையிலேயே முடியாது. 262 பேர் நான் ஒரு 10-15 பேர் வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்து நான் எனக்கு முடிஞ்ச பரிசுகளையும் பாராட்டுகளையும் நான் அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். குறைந்தது 100 பேருக்காவது நான் அவங்களுடைய கருத்துக்களை பற்றிய என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அதை அந்த நம்ம வலைப்பக்கத்திலேயே பதிவு பண்ணலாம். இந்த அளவுக்கு படிப்பை தூண்டுற மருத்துவர்கள் மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு வித்துடுவார்கள் நான் நம்புகிறேன். ஏன்னா மருத்துவத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தையே வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இருந்துக்கிட்டு, மருத்துவம் மக்களுக்கானது, மக்களை உடல்நலத்தை சரியாக கொண்டு போவதற்கு என்று புரிந்து கொண்டிருக்கிற அக்குபஞ்சர் ஹீலர்கள் படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால், நான் எழுதின அந்த புத்தகம் ஒரு 2 வருஷத்தில் 5000 காப்பி விற்றுது. ஆனால் அந்த 5000 காப்பி விற்றப்போவும் அதிகபட்சமாக 50 கருத்துக்கள் தான் வந்துச்சு. ஆனால் ஹீலர் நண்பர்கள் படிச்சுட்டு இது 262 பேர் எழுதியிருக்காங்கன்னா உண்மையிலே இதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இருக்காது. இதில் சில நண்பர்கள் நான் நாவல் படித்ததில்லை, சிறுகதை படித்ததில்லை, இப்போ தான் முத படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மை என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க எழுதின கருத்துக்கள் அப்படி இருக்குது. ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா முதல் புத்தகத்தையே இவ்வளவு அக்குவேறு ஆணிவேராக பிச்சு எழுதுறவங்க நிறைய படிக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போய் நிற்கும்? அதனால் அவங்களெல்லாம் தொடர்ந்து நிறைய படிக்கணும். சரியான புத்தகங்களை தேர்ந்து படித்து அதை பற்றிய கருத்துக்களை அவங்களாம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது.
ஏன்னா நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் சமூக ஊடகங்களுடைய சத்தத்தில் அதனுடைய ஒளி வெள்ளத்தில் நாம் வந்து பலவீனப்பட்டுறோம். அப்போ நல்ல விஷயங்களை நிறைய எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது. அதனால் வந்து நண்பர்கள் தொடர்ந்து இதை வந்து நம்முடைய ஹீலர் நண்பர் உமர் பாரூக்குனுடைய முன்முயற்சியில் தொடங்குனீங்கன்னு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை பற்றி நிறைய கருத்து சொல்கிறதுக்காக கூட நீங்கள் படிங்க. இந்த விவாதங்கள் வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். எழுத்துங்கிறது வெறும் இலக்கியமாக இல்லாமல் செயல்பட தூண்டுவதாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி செயல்பட தூண்டுவதாக உங்களுடைய விவாதங்கள் இருந்துச்சு. எனக்கும் பல புதிய வெளிச்சங்கள் கிடைச்சிது. நல்ல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நம்ம இந்த விவாதங்கள் தொடரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.